வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈசிஜெட் விமான நிறுவனம் மீது முறைகேடு புகார், இத்தாலி அரசு அதிரடி விசாரணை. உக்ரைன் போர், ரஷ்ய ராணுவத்தின் பெரும் இழப்புகளை பட்டியலிட்ட செலன்ஸ்கி. பிரித்தானியாவின் நாட்டிங்காம் நகரில் பயங்கர வெடி விபத்து, பற்றி எரியும் கட்டிடம், மக்கள் அவசரமாக வெளியேற்றம். உக்ரைனின் ஹார்னட் ஏஐ ட்ரோன் தாக்குதல், தினசரி 1000 வீரர்களை இழக்கும் ரஷ்யா. ஜெர்மனி ரயில் நிலையங்களில் அதிகரிக்கும் கத்திக்குத்து வன்முறை, பாதுகாப்பை பலப்படுத்த புதிய அதிரடி திட்டம். நேட்டோ அணுமின் நிலையங்கள் மீது ஏவுகணை தாக்குதல், ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் மெட்வெடேவ் பகிரங்க மிரட்டல். அயர்லாந்து வழியாக பிரிட்டனுக்குள் நுழையும் ரஷ்ய ஒற்றர்கள், பிரிட்டன் அச்சம். இனி விரிவான செய்திகள். பிரபல பட்ஜெட் விமான நிறுவனமான ஈசிஜெட் மீது இத்தாலியின் வர்த்தக கட்டுப்பாட்டு வாரியம் முறையான விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த நிறுவனம் தனது இணையதளம் மற்றும் செயலியில் வாடிக்கையாளர்களை ஏமாற்றும் வகையில் கூடுதல் கட்டணங்களை வசூலிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இருவழி பயணங்களை பதிவு செய்யும் போது கூடுதல் லக்கேஜ் மற்றும் விளையாட்டு உபகரணங்களுக்கான கட்டணங்கள் தானாகவே கணக்கில் சேர்க்கப்படுகின்றன. ஒருவேளை பயணிகள் ஒரு வழி பயணத்திற்கு மட்டுமே லக்கேஜ் கொண்டு செல்ல விரும்பினால் அவர்கள் தங்களின் டிக்கெட் பதிவை பாதியில் நிறுத்திவிட்டு அமைப்புகளை மாற்ற வேண்டியுள்ளது. இதனால் சாதாரண பயணிகள் எளிதில் குழப்பமடைந்து தங்களுக்கு தேவையில்லாத கூடுதல் கட்டணங்களையும் சேர்த்து செலுத்த நேரிடுகிறது என்று இத்தாலிய வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த விசாரணைக்கு முழு ஒப்புதல் வழங்குவதாகவும் அதே நேரத்தில் தங்களின் கட்டண விவரங்கள் எப்போதும் வெளிப்படையானது என்றும் ஈசிஜெட் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. உக்ரைன் போர், ரஷ்ய ராணுவத்தின் பெரும் இழப்புகளை பட்டியலிட்ட செலன்ஸ்கி. உக்ரைன் ராணுவ தளபதி ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கியுடன் நடத்திய விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகு அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி ரஷ்யாவின் போர்க்கள இழப்புகளை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். கடந்த சில மாதங்களில் மட்டும் உக்ரைன் எல்லையில் ரஷ்ய ராணுவம் 1,45,000க்கும் அதிகமான வீரர்களை இழந்துள்ளதாக செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த மொத்த இழப்புகளில் சுமார் 86,000 ரஷ்ய வீரர்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 59,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் படுகாயமடைந்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உக்ரைனிய படைகளால் தப்பியோட முடியாமல் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்ட ரஷ்ய ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 800ஐ தாண்டியுள்ளது. எல்லையோர பகுதியான சுமி மற்றும் பிற முக்கிய போர் முனைகளில் ரஷ்யாவின் மனிதவள மற்றும் ராணுவ தளவாடங்களை உக்ரைன் படைகள் திட்டமிட்டு அழித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக அந்நாட்டின் எல்லைக்குள் 700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள யாரோஸ்லாவ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். பிரித்தானியாவின் நாட்டிங்காம் நகரில் பயங்கர வெடி விபத்து, பற்றி எரியும் கட்டிடம், மக்கள் அவசரமாக வெளியேற்றம். பிரித்தானியாவின் நாட்டிங்காம் நகரின் மைய பகுதியில் உள்ள கர்சன் பிளேஸ் பகுதியில் இன்று மதியம் ஒரு பயங்கர வெடிச்சத்தம் கேட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பயங்கர வெடி விபத்தை தொடர்ந்து அங்குள்ள கைவிடப்பட்ட பழைய கிடங்கு கட்டிடம் ராட்சத அளவில் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. விபத்து நடந்த இடத்திலிருந்து வானை முட்டும் அளவுக்கு கரும்புகை சூழ்ந்ததால் சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் உடனடியாக தங்களின் வீடுகளில் இருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். மேலும் அடுத்தடுத்து வெடிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் தங்களின் வீடுகளின் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை பூட்டி வைக்குமாறு காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள், 4 ஆம்புலன்ஸுகள் மற்றும் ஏராளமான போலீஸ் வாகனங்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டன. விபத்து காரணமாக நகரின் முக்கிய சாலைகளான ஹண்டிங்டன் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு அப்பகுதிக்கு மக்கள் வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டனர். உக்ரைனின் ஹார்னட் ஏஐ ட்ரோன் தாக்குதல், தினசரி 1000 வீரர்களை இழக்கும் ரஷ்யா. உக்ரைன் ராணுவம் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள ஹார்னட் என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன் தாக்குதலால் ரஷ்ய படைகளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த அதிநவீன ஏஐ ட்ரோன்களின் தீவிர தாக்குதல் காரணமாக ரஷ்ய ராணுவம் தற்போது நாளொன்றுக்கு சராசரியாக 1000 வீரர்களை போர்க்களத்தில் இழந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எலக்ட்ரானிக் ஜாமிங் எனப்படும் சிக்னல் தடுப்பு தொழில்நுட்பங்களையும் மீறி இந்த ட்ரோன்கள் ரஷ்ய இலக்குகளை துல்லியமாக கண்டறிந்து தாக்கும் திறன் கொண்டவை.
மனித கட்டுப்பாடுகள் இல்லாமலேயே போர்க்களத்தில் உள்ள இலக்குகளை தானாகவே அடையாளம் கண்டு அழிக்கும் வகையில் இந்த AI மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களில் மட்டும் இந்த ட்ரோன் பிரிவுகள் ரஷ்யாவின் நூற்றுக்கணக்கான ராணுவ தளவாடங்கள் மற்றும் பதுங்கு குழிகளை வெற்றிகரமாக அழித்துள்ளன. ரஷ்யாவின் ஆள் பற்றாக்குறையை சாதகமாக கொண்டு உக்ரைன் இந்த மலிவு விலை ட்ரோன் தொழில்நுட்பத்தை வியூக ரீதியாக போரில் தீவிரமாக பயன்படுத்தி வருகிறது. ஜெர்மனி ரயில் நிலையங்களில் அதிகரிக்கும் கத்துக்குத்து வன்முறை, பாதுகாப்பை பலப்படுத்த புதிய அதிரடி திட்டம். ஜெர்மனியின் முக்கிய ரயில் நிலையங்களில் கத்திக்குத்து மற்றும் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களில் மட்டும் பிராங்க்பர்ட், ஹாம்பர்க் போன்ற பெரிய நகரங்களின் ரயில் நிலையங்களில் ஆயுத தாக்குதல் கணிசமாக உயர்ந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்த ரயில் நிலைய பகுதிகளில் ஆயுதங்கள் கொண்டு செல்வதை தடை செய்யும் ஆயுத தடை மண்டலங்களை விரிவாக்க அரசு திட்டமிட்டுள்ளது. வன்முறை அதிகம் நடக்கும் அபாயகரமான பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ரயில்வே பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் சந்தேகத்துக்குரிய நபர்களை சோதனையிடும் சட்டப்பூர்வ அதிகாரங்களை அவர்களுக்கு கூடுதலாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நேட்டோ அணுமின் நிலையங்கள் மீது ஏவுகணை தாக்குதல், ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் மெட்வெடேவ் பகிரங்க மிரட்டல். நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகளின் அணுமின் நிலையங்கள் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்று அதிபர் புட்டினின் நெருங்கிய கூட்டாளியான டிமிட்ரி மெட்வெடேவ் மிரட்டல் விடுத்துள்ளார். உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் வழங்கி வரும் தொடர் ராணுவ உதவிகள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த அளித்துள்ள அனுமதியே இந்த அச்சுறுத்தலுக்கு காரணம் என கூறப்படுகிறது. உக்ரைனின் எல்லையோர பகுதியான ஸ்மோலென்ஸ் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து நேட்டோ ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்தே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை ரஷ்யாவின் அணுமின் நிலையம் தாக்கப்பட்டால் அதற்கு பதிலடியாக கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள 3 நேட்டோ அணுமின் நிலையங்களை ரஷ்யா ஒரே நேரத்தில் தாக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் தற்போதைய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவருமான மெட்வெடேவின் இந்த கருத்து சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் அணுவாயுத போராக மாறுவதற்கான அபாயத்தை அதிகரித்துள்ளதாக சர்வதேச அரசியல் மற்றும் ராணுவ வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். அயர்லாந்து வழியாக பிரிட்டனுக்குள் நுழையும் ரஷ்ய ஒற்றர்கள், பிரிட்டன் அச்சம். 2022 உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பிற்கு பின் அயர்லாந்து நாடு ரஷ்யர்களுக்கு சுமார் 14,000 விசாக்களை வழங்கியுள்ளது. விண்ணப்பித்தவர்களில் 90% அதிகமானோருக்கு அயர்லாந்து அரசு மிக எளிதாக விசா ஒப்புதல் அளித்துள்ளது. பிரிட்டனுடன் ஒப்பிடும்போது அயர்லாந்தின் உளவுத்துறை மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் பலவீனமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ரஷ்ய ஒற்றர்கள் அயர்லாந்தை ஒரு பின்வாசல் நுழைவாயிலாக பயன்படுத்தி பிரிட்டனுக்குள் நுழையக்கூடும் என லண்டன் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையே பொதுவான பயணப்பகுதி இருப்பதால் அயர்லாந்துக்குள் வருபவர்கள் எளிதாக பிரிட்டனுக்குள் செல்ல முடியும். இந்த விசா குறைபாடுகளை சரிசெய்து ரஷ்ய விண்ணப்பதாரர்களை கடுமையான சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என அயர்லாந்து ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் பெருந்தாக்குதல் நடத்த திட்டம், செலன்ஸ்கி எச்சரிக்கை. உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக உக்ரைன் உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து வான்வெளி எச்சரிக்கை ஒலிகளை கேட்டு பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அதிபர் செலன்ஸ்கி அறிவுறுத்தியுள்ளார். கடந்த வார இறுதியில் உக்ரைன் தலைநகர் கிவ் மீது ரஷ்யா 90 ஏவுகணைகள் மற்றும் 600 ட்ரோன்களை கொண்டு கொடூர தாக்குதலை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் வான் பாதுகாப்பு படைகள் மற்றும் அவசரகால உதவி குழுக்கள் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ரஷ்யாவின் அதிநவீன ஏவுகணைகளை எதிர்கொள்ள உக்ரைனுக்கு பேட்ரியாட் ஏவுகணை அமைப்புகளை விரைந்து வழங்குமாறு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு செலன்ஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார்.